பொதுவாவே இந்த கணவன் மனைவினாலே சண்டை வர்றதுங்கிறது காமனான விஷயம் தாங்க. அந்த மாதிரி அவங்க சண்டை போடும்போது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே மிஸ் பண்ணுவாங்க. அவங்க ஒரு ரகம். இன்னொரு ரகம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஈகோ புடிச்சு போயிட்டு, இதோட நீயும் நானும் டைவர்ஸ் பண்ணிடலாம். நம்ம 2 பேரும் பிரிஞ்சு வாழலாம்னு சொல்லிட்டு போயிருவாங்க. இது ஒரு ரகங்க. இன்னொரு ரகம் வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கவே மாட்டாங்க. ஈகோல பேசிக்கவே மாட்டாங்க. அதே நேரத்தில டைவர்ஸும் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கிற ஒரு கப்புளுக்கு நடுவுல ஒரு அமானுஷ்யம் இருந்து, இப்படி ஒரு அமானுஷ்யம் அவங்க வீட்ல இருக்குது. நமக்கு இவ்வளோ பாதிப்புகள் இருக்குங்கிறதையே தெரியாம, அந்த கணவன் மனைவி 2 பேரும் அந்த வீட்ல வாழ்ந்து வந்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல தான் இந்த வீட்ல ஒரு அமானுஷ்யம் இருக்குங்கிறதே அவங்களுக்கு தெரிய வருது. தெரிஞ்சதுக்கு அப்புறமா கூட அவங்களால அந்த வீட்லருந்து வெளியேற முடியாத ஒரு சூழ்நிலை வருது. அங்கருந்து அவங்க வெளியேறுனாங்களா? இல்லையா? அவங்களோட வாழ்க்கையில நடந்த ஒரு அமானுஷ்யத்த பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஸ்டோரியில பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம, எனக்கு நெறைய சின்ன சின்ன ஸ்டோரிலாம் வந்திருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அதுலயுமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நடந்த சின்ன சின்ன அமானுஷ்யங்கள்லாம் வந்திருக்குது. அதாவது அவங்களுக்கு நடந்த ஒரிஜினல் ஸ்டோரிய என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அத பத்தியும் இன்னைக்கு நம்ம ஸ்டோரியில பார்க்கலாம். வெல்கம் டூ அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். மெம்பர்ஷிப்பில் போன தடவை நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேருக்கு இப்போ அந்த புரிதல் வந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். நிறைய பேர் கமெண்ட்லேயே சொல்லியிருந்தீங்க, அண்ணா சாரிண்ணே நாங்கள் அந்த மாதிரி தெரியாமல் பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் ஓகேம்மா. நிறைய பேர் அதுக்கப்புறமா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே மறுபடியும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். இப்போது அதில் ஒரு சீரீஸ் ஒன்று போயிட்டுருக்கு. மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோஸில் நம்ம முதல்ல 499 வச்சுருந்தோம். இப்போ அதை 399 ருபீஸாக குறைச்சிருக்கிறோம். 299 எடுத்திங்கன்னா ஹாண்டட் கோஸ்டீஸ். அதுவே நீங்கள் 399 எடுத்திங்கன்னா ஹெல் ஃபயர் விஐபிஸ். ஸோ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஹாண்டட் கோஸ்டீஸில் இருக்கிற அந்த ஆப்ஷனுமே உங்களுக்கு வந்துடும். இப்போது ஒரு சீரீஸ் ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரெடி அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்த மெம்பர்ஸ் யாருன்னா இதில் இருந்தீங்கன்னா அந்த சீரீஸ் எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். பார்க்காதவங்க நீங்களும் பார்க்கணுன்னா போய் மெம்பர்ஷிப் எடுத்து பாருங்க. சுமதி, மாணிக்கம் இவங்க 2 பேருமே நியூலி மேரிடு கப்புள்ங்க. இவங்க சென்னையில் இருக்கிற கேளம்பாக்கம் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு ஃப்ளாட்டில் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. இவங்க கணவர் மாணிக்கம் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாருங்க. இவங்க ஹவுஸ் ஒய்ஃப் தான். சுமதிங்கிறவங்க ஹவுஸ் ஒய்ஃப் தான். மாணிக்கம் காலையில் ஆஃபீஸ்க்கு போனார்னா நைட்டு தான் வருவார். ஒருவேளை நைட் ஷிஃப்ட் இருந்தது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அவர் மாறி மாறி போயிட்டு வருவாராங்க. இதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் சுமதி மட்டும்தான் அவங்க வீட்டில் தனியாக இருப்பாங்க, ஹவுஸ் ஒய்ஃப். இவங்க கல்யாணமான கையோடையே ஒரு வாரத்திலேயே இங்கே சென்னைக்கு கூட்டு வந்துடுறாரு மாணிக்கம். இவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்கிறனால முதல்ல இவங்களுக்கு ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்திருக்குது. ஒரு 2 மாதம் போனதுக்கப்புறமா எல்லா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயுமே வர ஒரு சண்டை. ஏன் லேட்டாக வர? ஏன் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க? இல்லைம்மா ஒர்க்கு ப்ரெஷர்மா, நான் என்னம்மா பண்ணுறது? ஒர்க்கு ப்ரெஷர் இதெல்லாம் நீ ஆஃபீஸ்லேயே வச்சுக்க, இங்கே ஏன் காட்டுற? அப்படிங்கிற மாதிரி இவங்க பொத்தி பொத்தி வளர்க்கப்பட்ட, சுமதிங்கிறவங்க பொத்தி பொத்தி வளர்க்கப்பட்ட ஒரு கிராமத்து பொண்ணு. அவங்க அப்பா அம்மா எல்லாருமே அவங்கள உள்ளங்கையில் வச்சு தாங்கி அவங்க கேட்குற விதமாக அவங்க என்ன கேட்குறாங்களோ அது அவங்களுக்கு கிடச்சிரும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது அவங்க வீட்டில் நடக்கும். அது புகுந்த வீட்லேயே அவங்க எதிர்பார்க்குறது தப்பாங்கிறது எனக்கு தெரில. தப்பும் கிடையாது, ரைட்டும் கிடையாது. ஆனால் அவங்க ஹஸ்பண்டோட விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கணும். அதாவது அவங்க ஹஸ்பண்ட் கஷ்டப்படுறதையும் அவங்க புரிஞ்சிருக்கணும். பட் அவங்க புரிஞ்சிக்கல. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள பெரிய சண்டை வெடிக்குது. இந்த சண்டை நாளடைவில் பெரிய ஈகோவாகவே மாறுதுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது கிடையாது. அவர் வெளியவே சாப்பிட்டு வந்துடுவார். இவங்க வீட்டிலையே சமைச்சு சாப்பிட்டுப்பாங்க. இவங்க அப்பா கிட்ட தான் காசு வாங்கி இவங்க சமைக்கிறது. அவங்க அப்பா நான் வேணா வரவாம்மா, நான் பேசவாம்ப்பான்னா, இல்லை நீங்களாம் வராதிங்க, நான் பார்த்துக்கிறேன், அவரா நானான்னு பார்த்துருவோம், அது எப்படி அவர் பண்ணுவார்? பா இல்லைம்மா நான் மாப்பிள்ளைக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னாலும் அவங்க அப்பா மாப்பிள்ளைக்கு ஃபோன் போட்டால் கூட அவருமே எடுக்க மாட்டாராம், மாணிக்கமே ஃபோன் எடுக்க மாட்டாராம். அவ்வளோ ஈகோ 2 பேருக்குமே. இந்த ஈகோக்கு நடுவில் ஒரு நாள் காலையில், வியாழக்கிழமை காலையில் 7 மணிக்கெலாம் அவங்க ஹஸ்பண்ட் கிளம்பி போயிடுறாரு. வீட்டிலேருந்து கிளம்பி ஆஃபீஸ்க்கு போயிடுறாரு. பைக்கில் தான் போவார் எப்போயுமே. போனதுக்கப்புறமா சுமதி எப்பயும் போல் வீட்டில் சாப்பிட்டுட்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது அவங்களோட பெட்ரூமில் ஒரு கபோர்டு இருக்குமாங்க. அந்த கபோர்டை தொடவே விட மாட்டாராம் மாணிக்கம். ஏன் இவன் தொடவே விட மாட்டேங்கிறான், இன்றைக்கி போய் நம்ம என்ன இருக்குன்னு பார்த்துருவோம்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஓப்பன் பண்ணால் அதில் அவரோட பழைய மெமரிஸ்லாம் இருக்குதுங்க. நிறைய அவரோட சின்ன வயசு ஃபோட்டோஸ் இருக்குது. அது போக ஒரு பென்ட்ரைவ் வச்சுருக்கிறாரு. அந்த பென்ட்ரைவை எடுத்து சுமதி அவங்க வீட்டில் இருக்கிற டிவியில் போட்டு பார்க்குறாங்க. போட்டு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சுமதிங்கிற பொண்ணை இன்றைக்கி நான்
பொண்ணு பார்க்க போயிருந்தேன். சுமதி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அவள் வந்து வீட்டுக்கு வந்து ஒரு டாட் லிட்டில் பிரின்சஸ் மாதிரியாம். அவளை வந்து நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். இதை நான் எதுக்காக பதிவு பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா, அவளை கல்யாணம் பண்ணி நான் இந்த வீட்டுக்கு கூட்டு வந்ததுக்கப்புறமா அவளோட பர்த்டே வரும் இல்லையா, அதுதான் முதல் பர்த்டே. என்னைய கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா அவளுக்கு வர ஃபஸ்ட்டு பர்த்டே. அவளுக்கு இந்த வீடியோ வந்து நான் போட்டு காட்டுவேன். இது வந்து அவங்க வீட்டுக்கு வெளியே நின்று தான் எடுத்திருக்கிறாரு. யார்? சுமதியோட வீட்டுக்கு வெளியே நின்று வீலாக் மாதிரி எடுத்து வச்சிருக்கிறார் வீடியோவை. இதை சர்ப்ரைஸாக அவங்களுக்கு போட்டு காட்டலான்னு சொல்லிட்டு வச்சுருந்துருக்கிறார். அப்போது இவங்க ஃபீல் பண்ணுறாங்க. எந்த பொண்ணாக இருந்தாலுமே தன்னோட கணவர் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் சின்ன சின்ன விஷயமா இருந்தால் கூட, நகை வாங்கி கொடுக்கணும்லாம் அவசியம் கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணால் கூட அவங்களுக்கு சந்தோஷப்படுவாங்க. அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்களோட ஒரு சில வார்த்தைகள் நல்லா பேசணும்னு நினைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கேட்டகரியில் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா சுமதிக்கு ஒரு மாதிரி மனசு இலகி போய் அவருக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களையுமே பண்ணி வைக்கிறாங்க. நைட்டு ஒரு 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே அவர் வீட்டுக்கு வந்துடுவார் எப்பயுமே. ஸோ ஒரு 7 மணிக்கிட்ட அவருக்கு பிடிச்ச கேசரி, அவருக்கு பிடிச்ச நைட்டு சாப்பாடு எல்லாத்தையுமே வந்து பண்ணி வைக்கிறாங்க. பண்ணி வச்சுட்டு அவங்களுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவர் வந்தோடனையும் இன்றைக்கி வந்து சாரி கேட்டு அவர் காலில் விழுந்துடணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தில் வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க சுமதி. 8:45 வரைக்குமே அவர் வரவே இல்லை. இவங்க ஃபோன் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. சரி, ஃபோன் போட்டால் எதனா கத்த போகிறாரு, மறுபடியும் எதனா சண்டை வந்துட போதுன்னு சொல்லிட்டு அங்கே வச்சிடுறாங்க. இப்போது மணி 9 மணி ஆகுது. இன்னுமே வரலன்னா இவங்களுக்கு ஒரு மாதிரி பதற ஆரம்பிக்குது. என்னடா அது, எப்பயுமே 8லேருந்து 9 மணிக்குள்ளே வந்துடுவார், உள்ளே வந்துடுவார். இன்னும் 9 மணி ஆகுது, இன்னும் ஆளை காணுமேன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து போடுறாங்க. அவர் ஃபோன் சுவிட்ச் ஆஃப். இவங்களுக்கு ஒரு மாதிரி படப்படன்னு வருது. யாரை காண்டாக்ட் பண்ணணும்னு தெரியாது. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாரையுமே இன்னும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கல அவங்க ஒய்ஃபுக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் பதறுது. ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. வேர்த்து கொட்டுது. அந்த நேரத்தில் காலிங் பெல் அமுக்குறாங்க. வேமா ஓடி போய் பார்க்குறாங்க. டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா மாணிக்கம் கையில் ஒரு பொக்கையோட வந்திருக்கிறாரு. ஹாப்பி பர்த்டே சுமதி, ஐ லவ் யூ ஸோ மச்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறாருங்க. சுமதிக்கு அன்னைக்கு பிறந்த நாள். ஸோ சுமதிக்குமே என்ன சொல்லன்னு தெரில. மாணிக்கத்தை இருக்கெல்லாம் கட்டி பிடிச்சிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து உங்களை அப்படி பேசியிருக்கக்கூடாது, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு காலெல்லாம் விழுகிறாங்க, அழுகிறாங்க. அவரும் வந்து என்னை மன்னிச்சிருமா, நம்ம வந்து வாழ்கிற நாட்கள் வந்து கொஞ்சமாக தான் இருக்கும், அதனால் வரைக்கும் சண்டை போடாமல் நிம்மதியாக வாழணுங்கிறது தான் என்னோட ஒரு ஆம்பிஷன்னு வச்சுக்கோ, அதை நீ உடைக்கிற விதமாக பண்ணுற, அப்படி இனிமேல் பண்ணாத சரியா, நான் எப்போவும் உன் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்கள கட்டி பிடிச்சிட்டு சரி நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ளே போகிறாருங்க. ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறாரு. இப்போ அவர் ரெஸ்ட் ரூம்குள்ளே போனதுக்கப்புறமா இவங்க அவருக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. தட்டில் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போதே ஒரு ஃபோன் கால் வருது சுமதிக்கு. அட யாரா அவன் இந்நேரத்தில் வந்து ஃபோன் பண்ணிகிட்டு இருக்குது, இப்போ தான் ஹஸ்பண்டோட சேர்ந்து அவருக்கு பிடிச்சதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இருக்கோம், இந்நேரத்தில் யாரா, ஒருவேளை எங்கள் அப்பாவாக தான் இருப்பாங்களோன்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே போய் ஃபோன் எடுக்கிறாங்க. ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து ஃபோன் வருதுங்க. யாரா அதுன்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி கேட்குறாங்க. ஹலோ யாருங்க அப்படின்னா, அம்மா நீங்கள், ஹலோ அம்மா நீங்கள் சுமதியா, மாணிக்கம் அவரோட ரிலேஷனாப்பா நீங்கள் அப்படின்னா, ஆமாம் என்னங்க என்னாச்சு, ஏன் ஆமாம் என்னாச்சு சொல்லுங்கள். இல்லைம்மா, மாணிக்கம் வந்து இங்கே ஆக்சிடெண்ட் ஆகி இறந்து போய் கிடக்கிறாரு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆச்சு அவர் இறந்து. யார் சொந்தக்காரங்கன்னு தெரில. அதில் அவரோட பர்ஸில் தான் பார்த்தோம், உங்களோட ஃபோன் நம்பரு, உங்களோட ஃபோட்டோலாம் வச்சுருக்கிறாரு, அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணோம். ஃபோனை அப்படியே கீழே போட்டுடுறாங்க. இப்போ சுமதிக்கு ஒன்றுமே ஓடலை. அப்போது உள்ளே வந்தது யாரு, இவங்களை கட்டி பிடிச்சது யாரு, இவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணது யாரு? திரும்பி பார்க்குறாங்க, அந்த இடத்துல ஒரு பொக்கையே இல்லை. அப்போ இவங்களோட ஹஸ்பண்ட் இறந்து போய் 1.5 மணி நேரம் ஆகுதா? 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி இறந்த ஒரு மனுஷன் எப்படி இவங்க வீட்டுக்கு வருவார், எப்படி இவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவார், எப்படி இவங்களுக்கு ஹக் பண்ணுவார்? இப்போ பாத்ரூம்குள்ளே வேற போயிருக்கிறாரு. இவங்களுக்கு ஒரு மாதிரி படப்படன்னு வந்திருக்குதுங்க. ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் தன்னோட கணவர் இறந்துட்டாருங்கிற ஒரு அதிர்ச்சி. எப்படிங்க இருக்கும் அந்த பொண்ணுக்கு? ஒரு மாதிரி உடஞ்சி போய் உட்கார்ந்துருக்குறாங்க. ஹாலில் இருக்கிற ஒரு சோஃபா மேலே உட்கார்ந்துருக்கும் போது பாத்ரூமில் ஃப்ளஷ் பண்ணுற சவுண்டு கேட்குது. திரும்பி பார்த்தா பாத்ரூமில் இருக்க அந்த டோரை வந்து யாரோ ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. இவங்களுக்கு ஒரு மாதிரி படப்படன்னு நெஞ்சு அடிச்சுக்கிட்டு வேர்த்து கொட்டிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு மாணிக்கம் வெளியே வராரு. குளிச்சு முடிச்சுட்டு தலையை தோட்டிக்கிட்டே வெளியே வராரு மாணிக்கம். இவங்களுக்கு ஒன்றுமே ஓடலைங்க. எப்படி இருக்கும் உங்களுக்கு? அவர் பாட்டுக்கு நடந்து பெட்ரூம்குள்ளே போகிறாரு. சுமதி பசிக்குதுமா, எனக்கு பிடிச்ச பலகாரங்கள்லாம் பண்ணியிருக்க போலையே, நல்ல ஸ்மெல்லு வருதுடி, எல்லாத்தையும் எடுத்து வை, நான் வந்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ரூம்குள்ளே போகிறாரு. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை.
டக்குன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பக்கத்தில் இந்த சாமி ரூமில் போயிட்டு விபூதி எடுத்து அடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி சாமியை கும்பிட்டுக்கிட்டு ஒரு பக்கம் பயம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்னோட புருஷன் வந்து, அதாவது ஒரு புராணத்தில் சொல்லியிருக்கிறாங்களாங்க, இறந்து போன ஒருத்தரோட உடம்புல இருக்கிற ஆத்மா வெளியே வந்ததுக்கு அப்புறமா நேராக மேலே போகாது, மேலோகத்துக்கு போகாது. அது அவங்களோட மனசுக்கு பிடிச்ச ரொம்ப நெருக்கமான ஒருத்தரை பார்த்துட்டு தான் போவாங்களாம். அவங்கள பார்த்ததுக்கு அப்புறமா தான் மேலோகத்துக்கே போவாங்களாம், இல்லை எங்கேனாலும் போவாங்களாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க அதெல்லாம் படிச்சிருக்கிறாங்க. இந்த பொண்ணு வந்து அதெல்லாம் படிச்சிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தா இவங்க ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா இவங்க தான், சுமதி தான். ஸோ இவங்கள பார்த்துட்டு போகிறதுக்காக இறந்த இடத்துலேருந்து வந்திருக்கிறாரா? என்ன பண்ணுறதுனே தெரியாமல் திருன்னு முழிச்சுக்கிட்டு இருந்தவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் டிஷர்ட்டு ஷார்ட்ஸ்லாம் போட்டு வெளியே வந்து டைனிங் டேபிளில் வந்து உட்கார்றாரு. என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு ஒன்றுமே புரியலைங்க. கிட்டக்க மெதுவாக போகிறாங்க. ஏ வாடி, எடுத்து வைடி, என்னடி பட்டையெல்லாம் அடிச்சுட்டு ஒரு மாதிரி சாமியார் பொம்பளமாக நின்றுட்டு இருக்கிற, வாடி இங்கே வாடி அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது இவங்க மெதுவாக போயிருக்கிறாங்க. கிட்டக்க முகமே ஒரு மாதிரி பிரைட்டாக இருந்திருக்குது அவருக்கு. கிட்டக்க போக 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 ஒரு மாதிரி நெர்வஸ் ஆகிட்டு பயந்த சுபாவத்தோட கிட்டக்க போய் அந்த பாத்திரத்து மேலே விழுந்து அந்த பாத்திரம்லாம் கீழே கொட்டி அவர் மேலே அந்த வச்சிருந்த அந்த சாம்பார் அந்த விஷயங்கள்லாம் மேலே கொட்டி அவர் கத்துறாரு. சுடுதறி என்னடி பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லும் போது தான் இவங்களுக்கு தெரியுது, ஏங்க உங்கள் மேலே இந்த சாம்பார்லாம் பட்டா உங்களுக்கு உணர்வு இருக்குதாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. என்னடி பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்கிற? இல்லைங்க, நீங்கள் செத்துட்டீங்களே அப்படின்னு இருக்கிறாங்க. அதுக்கு அவர், ஏண்டி நான் எப்படி செத்தேன்? ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவர் அதாவது மாணிக்கம் எப்பயுமே பைக்கில் தான் வருவாருன்னு சொன்னேன் இல்லையா, அவரோட பைக் ரிப்பேர் ஆன காரணத்தினால அன்னைக்கு ஒரு நாள் ஆஃபீஸுக்கு பக்கத்தில் இருக்கிற மெக்கானிக் ஷெட்டில் பைக்கை போட்டுட்டு பஸ்ஸில் ஏறி வந்திருக்கிறாருங்க. பஸ்ஸில் வரும்போது எவனோ ஒருத்தன் இவரோட பர்ஸை பிட் பாக்கெட் அடிச்சிட்டான். இவர் பஸ்ஸில் வந்தனால தான் லேட் ஆகிருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு பொக்கே அது இதுன்னு வாங்கிட்டு வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சு. இதுதான் நடந்த உண்மை. இப்போது இதை சொன்னதுக்கு அப்புறமா பயங்கரமாக அழுகுறாங்க. அழுதுட்டு, என்னங்க என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து அந்த நியூஸை கேட்டேன், ரொம்ப பயந்துட்டேன், நீங்கள் வந்து இறந்துட்டீங்கன்னு நினச்சேன், என்னை மன்னிச்சிருங்க, அது மாதிரி உங்ககிட்ட இதுக்கப்புறம் வந்து நான் ஈகோ பார்க்க மாட்டேங்க. அதாவது இதுலேருந்து அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ்கிற காலம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது சண்டை போடுங்க, நிறைய சண்டை போடுங்க, சாரி கேட்டுக்கோங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சு இருந்துக்கோங்க மீன்ஸ் டெம்பரரியாக இருந்துக்கோங்க, பெர்மனண்ட்டாக அந்த மாதிரி இருக்காமல் டெம்பரரியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சு இருக்கும்போது உங்களை நீங்களே உணர்வீங்க. ஒருத்தவங்க இருக்கும்போது ஈகோ பார்த்துட்டு அவங்க இல்லாதப்போ அழுது என்னங்க பிரயோஜனம்? இப்போ இந்த சுமதி மாணிக்கம் கதையில் சுமதியும் மாணிக்கமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோனால இப்படி பேசாமல் இருந்து சண்டை போட்டு பிரிஞ்சு என்னங்க பிரயோஜனம்? இப்போ அவங்களே பேசணும்னு நினைக்கிறப்ப சுமதியே ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் யாருங்கிறத உணர்ந்து தன்னோட கணவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருவேளை அவர் உண்மையாகவே இறந்து போயிருந்தாருன்னா இவங்களோட அன்பை காட்டியிருக்க முடியுமா? வாழ்கிற காலம்ங்கிறது கொஞ்சம்தான். ஸோ அது நாள் வரைக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குன்னு இது பொருந்தாதுங்க. நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்க நம்ம ஃப்ரெண்டாக இருக்கலாம், அப்பா அம்மாவாக இருக்கலாம். ஸோ வாழ்கிற காலம் வரைக்கும் ஈகோ பார்க்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்கிறது நல்ல வாழ்க்கை. இதை நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு நோட்ஸில் படித்தேங்க. அது இந்த ஃபுல் ஸ்டோரியுமே வந்து அதில் ஒரு ரீல்ஸில் போட்டிருந்தாங்க. அதைத்தான் எனக்கு ஒரு பொண்ணு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ணே இதை உங்கள் ஸ்டைலில் நரேட் பண்ணுங்கண்ணேன்னு சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து வெறும் வேர்ட்ஸாக ஒரு மாதிரி புக்கு மாதிரி தான் போட்டிருந்தாங்க. இதை நான் கொஞ்சம் என்னோடய நரேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. அண்டு செகண்ட் ஸ்டோரிக்கு போகலாமா? செகண்ட் ஸ்டோரியுமே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நடந்த ரொம்பவே பயங்கரமான ஒரு சம்பவம். இது ரொம்பவே திகிலாக இருக்குங்க. என்ன அப்படின்னா, லவ் மேரேஜ் பண்ண ஒரு கப்புளுங்க, சிவா மாலதி. இவங்க 2 பேருமே திருவான்மையூர் பக்கத்தில் இருக்கிற நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்த்த அதே ஏரியாவில் நடந்த ஒரு சம்பவம் தாங்க அது. அங்கே ஒரு ஃப்ளாட் எடுத்து தங்குறாங்க. அவங்களோட ஃப்ளாட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, மொத்தம் 3 ஃப்ளோருங்க. இவங்க இருக்கிறது செகண்ட் ஃப்ளோர். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஹவுஸ் ஓனர்ஸும் இன்னொரு 2 குடும்பமும் இருக்கிறாங்க. ஒரு ஃப்ளோரில் 3 வீடு இருக்குமாங்க. அப்போது மொத்தம் 3 ஃப்ளோர்னால் பார்த்துக்கோங்க, 9 வீடு இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட், ஒரு மினி அப்பார்ட்மெண்ட். கேட்டட் செக்யூரிட்டியோட ஒரு கேட்டட் கம்யூனிட்டி தாங்க. கீழே வந்து கார் பார்க்கிங்லாம் பண்ணிக்கலாமா. இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்குமே இவங்க 2 பேருமே ரொம்பவே அந்யூன்யமாக ரொம்ப சந்தோஷமாக அவங்க லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த வீட்டுக்கு வந்து ஒரு வாரத்திலேயே பிரச்சனை ஆரம்பிக்குதுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறது, சின்ன சின்ன பிரச்சனையில் ஆரம்பித்து அது பெரிய பிரச்சனையில் போய் விடும் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி தான் சிவாவும் சரி மாலதியும் சரி விளையாட்டுக்கு பேசினா கூட அது வினையாகும்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி தாங்க. எடுத்ததுக்கெல்லாம் சண்டை, எடுத்ததுக்கெல்லாம் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியே போயிட்டு இருந்திருக்கு லைஃப்பில். இவங்க இருக்கிறது ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட்டுங்கிறனால 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் ஆளுக்கு ஒரு ரூமில் போய் தங்கிடுறாங்க. அதாவது தனித்தனி ரூமில் இருக்கிறாங்க 2 பேருமே ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு. வீட்டில் இருக்கிறதே 2 பேர் தான். இதில் 2 பேருமே பேசிக்காமல் வேறு வேறு ரூமில் இருந்தால் எப்படி இருக்கும்? இவங்க 2 பேருக்குள்ளே சண்டை வந்துச்சுன்னா முதல்ல சாரி கேட்குறது சிவா தான். ஆனால்
இப்போ இவங்க 2 பேரும் சண்டை போட்டு 3 நாள் ஆகுது. இந்த 3 நாள் நைட்டுமே சிவா வந்து சாரி கேட்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு தாட் வருமாங்க. அப்படி வந்தாலுமே சாரி கேட்கலான்னு சொல்லிட்டு தான் மாலதி அவங்க இருக்கிற ரூம்ல போயிட்டு டோரை வந்து நாக் பண்ணுவாராம். நாக் பண்ணும்போது அவங்க டோரை வந்து ஓப்பன் பண்ணவே மாட்டாங்களாம். உள்ள இருந்து எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸும் இருக்காத காரணத்தினால, "நீ என்னடி பெரிய இவ மாரி பண்ணிட்டு இருக்கிற, அப்ப எனக்கு எவ்வளோ ஈகோ இருக்கும்னு" சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு போய் ரூம்ல படுத்துருவாராங்க. மார்னிங் சிவா ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஈவினிங் தான் வீட்டுக்கே வருவாராம். ஒரு 7 மணி 8 மணிக்குள்ள தான் வீட்டுக்கே வருவாரு. அவர் வர வரைக்கும் தான் இவங்க ஹால்லயே இருப்பாங்களாம் மாலதி. சிவா வீட்டுக்கு வந்துட்டாருன்னா டோரை மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டு எதுவுமே பேசாம அவங்க பாட்டுக்கு அவங்க ரூம்ல போய் உட்காந்துப்பாங்க அவங்க. ரொம்ப நாளாவே கிட்டத்தட்ட ஒரு 4 நாளாவே அவர் வெளியே தான் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் நைட்டு ஒரு 12:30 மணி இருக்குமாங்க. அந்த டைம்ல மாலதிக்கு தூக்கமே வரல. அவங்களுக்கு சிவா கிட்ட வந்து பேசணும் போல ஒரு தாட் வந்திருக்குங்க. சரி நம்ம போய் பேசலாம். சண்டை போட்டு 5 நாள் கிட்ட ஆகுது. இப்போ போய் நம்மளே பேசிடலாம். ஒருவேளை நம்ம மேல தான் தப்பு இருக்குமோ? நம்ம பேசினா அவனே சாரி கேட்பான். சரி பேசலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது சிவா அழுகிற சத்தம் கேட்குது. அழுகிற சத்தம் கேட்குது. இவங்க எந்திரிச்சு என்னடா இது இப்போ அழுதுகிட்டு இருக்கிறான். நம்ம போய் பேசாம சாரி கேட்டுறலாமான்னு சொல்லிட்டு உள்ள போயிருக்கிறாங்க. எந்திரிச்சு அதாவது அவங்களோட ரூம் டோரை ஓப்பன் பண்ணி ஹாலுக்கு போறாங்க. அழுகிற சத்தம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அவர் ரூம்ல தான் அழுதுகிட்டு இருக்கிறாருங்கிறனால அவரோட ரூமை ஓப்பன் பண்ணி உள்ள போய் பார்த்தா சிவா நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கிறாரு. இவங்க டேய் இன்னொரு தடவை நீயே வந்து பேசினா கூட நான் பேச மாட்டேன். என்ன என்னை வந்து பிராங்க் பண்றியா? நானே கடுப்புல இருக்கிறேன். நீ வந்து என்னை பிராங்க் பண்றியான்னு சொல்லிட்டு அவரை திட்டிட்டு மாலதி அவங்க ரூமுக்கு வந்து படுத்து தூங்குறதுக்கு போகும்போது அவங்க அந்த ரூமுக்குள்ள வந்து 2 நிமிஷம் கூட ஆகலையாங்க. டோரை சிவா நாக் பண்றாரு. இவங்க ஓபன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஷவுட் பண்றாங்க. இருந்தாலும் அவர் வந்து வேமா திட்டுறாரு. உடைக்கிற மாதிரி திட்டுறாரு. ஆனா அவர் கத்த மாட்டேங்கிறாரு. இப்போ என்னடா அவனுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்க டோரை ஓபன் பண்ணி பார்த்தா டோருக்கு வெளியே யாருமே இல்லை. மாலதிக்கு ஒரு ஷாக். என்னடா அது உண்மையாவே அவன் தான் வந்து தட்டினானா இல்லை நம்ம பிரம்மையா அவன் வந்து நம்ம கிட்ட வந்து கெஞ்சுவான் வந்து டோரை நாக் பண்ணுவாங்கிற அந்த ஒரு ஆலோசனேஷனில் இருக்குமா? சரி எதுக்கு ஒரு தடவை ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வேமா அவரோட ரூமை நோக்கி நடந்து போகிறாங்க. அவர் ரூமை நோக்கி நடந்து போகும்போது இவங்களுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் இவங்கள ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருந்திருக்குதுங்க. இவங்களுக்கு அந்த உணர்வு இருந்திருக்குது. பொதுவாகவே நைட் நேரம் நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு முழிப்பு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு தண்ணி தாக எடுக்குதுன்னா கிச்சனுக்கு போயிட்டு வாட்டர் கேனில் பிடிச்சிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் நமக்கு பின்னாடி நிற்கிற மாதிரி தாட் வரும். எனக்கெலாம் வந்திருக்குது அந்த மாதிரி தாட். அது வந்து நம்ம தூக்கத்துலேருந்து சடனாக எழுந்திரிச்சனால அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நமக்கு அஸ்யூஷுவலாகவே நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இவங்க பின்னாடி யாரோ ஒருத்தவங்க பின்தொடர்ற மாதிரி இருந்திருக்குது. திரும்பி பார்த்தா அங்கே யாருமே இல்லை. டேய் சிவா வெளியே தானே இருக்க, எனக்கு தெரியும் மணி 1 மணி ஆகுது, இந்த விளையாட்டுலாம் வேணாம் சொன்னால் கேளுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பார்க்குறாங்க. மயான அமைதியாக இருக்குது ஹாலே. சரி ஓகே உள்ளே தான் இருக்கியா அந்த வரேன்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா மறுபடியும் சிவா நல்லா தூங்கிட்டு இருக்கிறாருங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி படபடன்னு வருது. இவன் வேணும்னே பண்ணுறானா? ஏன்னா இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆள் தான் சிவா. அவர் ரொம்ப சேட்டை பிடிச்சவராங்க. இவங்க லவ் பண்ணிட்டு இருக்கிற காலத்திலேயே இவங்கள நிறையா ப்ராங்க் பண்ணுறது, இவங்களுக்கு தெரியாமல் நிறையா சர்ப்ரைஸ் பண்ணுறது, இவங்கள வந்து இந்த மாதிரி ஏமாற்றி பயம்புறுத்துறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் நிறையா பார்ப்பாராம். அதனால இவங்களால என்ன அவன் தான் பண்ணுறானா இல்லை உண்மையாகவே வேறு எதுனா இங்கே நடக்குதா இல்லை நான் வந்து தூக்கத்தில் எதனா ஆலோசனேஷனில் இருக்கிறேன்னா ஒன்றுமே புரியாமல் நின்றுட்டு இருக்கிறாங்க 1 மணிக்கு. சரி ஓகே காலையில் எந்திரிக்கட்டும் ஒரே மனசா கேட்டுறலாம்னு சொல்லிட்டு இவங்களோட ரூமுக்கு வெளியே வந்து டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. டோர் லாக். இந்த டோர் என்ன மாதிரி டைப்னா வெளியே இருந்து லாக் பண்ண முடியாது. அதாவது கீ இருக்கும். அந்த கீ எப்பயுமே எந்த வீட்லையுமே கீ வந்து பத்திரமாலாம் வச்சுக்க மாட்டாங்க. எங்கே வச்சாங்கங்கிறதே மறந்துடுவாங்க இல்லையா? இவங்களோட டோர் லாக்ல இருக்கு. உள்ளே தான் லாக் பண்ண முடியும். ஏன்னா கீ இல்லை. அப்போ உள்தப்பால் போட்டால் தான் வெளியே இருந்து திறக்க முடியாது. என்னடா அது? சிவா அந்த ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. இவங்க வெளியே வந்தாங்க. டோரை வந்து உள்ளேயும் லாக் பண்ணிட்டு வரலவங்க. அதாவது அந்த மாதிரி பட்டன் டைப் டோரும் கிடையாது. உள்ள தாப்பால் போட்டு தான் க்ளோஸ் பண்ண முடியும். அப்போ யார் க்ளோஸ் பண்ணா டோரை? இவங்களுக்கு ஒரு மாதிரி படபடன்னு வருதுங்க. ஒருவேளை இந்த வீட்டுக்குள்ள இவங்க டோரை முதல்ல ஓப்பன் பண்ணி விட்டு வந்தாங்க இல்லையா, அது சிவா தானானே இவங்களுக்கு தெரில. ஒருவேளை வேற யாராச்சும் திருடங்கிறனே இல்லை எதனா ஸ்விக்கிலேருந்தோ இல்லை வேற யாராச்சும் வந்தவங்க டோர் ஓப்பனில் இருக்குன்னு யாருனா உள்ளே வந்துட்டாங்களா, திருடுறதுக்கு யாருனா வந்துட்டாங்களா? இவங்களுக்கு ஒரு மாதிரி பயம் வருது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வேற வழியே இல்லை, நம்ம நேராக போயிட்டு சிவாவை எழுப்பி சொல்லிட வேண்டியதான்னு சொல்லிட்டு நேராக அவரோட ரூமுக்கு போகிறாங்க. நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு 4 ஸ்டெப்பு கூட வைக்கலையாங்க.
மாலதியோட ரூம் டோர்லேருந்து யாரோ ஒருத்தவங்க டோர் ரூமுக்கு உள்ளே இருந்து, அதாவது அவங்களோட ரூமில் இருந்தப்போ வெளியே சிவா வந்து நாக் பண்ணுற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு இல்லையா, அது இப்போ இவங்க ரூமுக்கு வெளியே அவங்க இருக்கிறாங்க, ரூமுக்குள்ளே இருந்து யாரோ ஒருத்தவங்க கதவை தட்டுறாங்க. என்னடா அது, இன்னும் உங்களுக்கு ஒரு மாதிரி வேர்த்துக்கிட்டு மணியை பார்க்குறாங்க, 1:15 கிட்ட ஆகுது. வேற வழியே இல்லை, வா நம்ம சிவாவை எழுப்பிடலாம்னு சொல்லிட்டு படப்படன்னு வேமா ஓடுறாங்க. டோரை ஓப்பன் பண்ண வேகத்திலேயே டொம்முன்னு இடிச்சிருதுங்க அவரோட டோரு. யார், சிவா இருக்கிற ரூமோட டோரை அவ்வளோ ஸ்பீடாக போய் இடிச்சு ஓப்பன் பண்ணதில் சத்தம் கேட்டு சிவா இவங்க எழுப்புறதுக்கு முன்னாடி எந்திரிச்சிடுறாரு. ஏய் என்னாச்சு, ஏன் இங்கே வந்த, என்னாச்சுடி அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பதறாரு. இப்போ மாலதி அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஏய் என்னாச்சுடி, ஏண்டி அழுகிற, மணியை பார்க்குறாரு, 1 மணி ஆகுது, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி படப்படன்னு இருக்கிற, ஒரு மாதிரி வேர்த்து கூட்டி, இந்த அன்டைமில் இந்த மாதிரி வந்து அழுகவே மாட்டாங்க. என்னாச்சுமான்னு சொல்லி கேட்கும்போது அவங்க நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க என் ரூமில், இரு ஒரு நிமிஷம் இரு, நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு நடந்து வர்றாரு. இவங்களும் பயந்துக்கிட்டு நீ தனியாக போகாத, இரு நானும் வரேன்னு சொல்லிட்டு அங்கே இந்த பழங்கள் மேலே ஒரு கத்தி வச்சுருப்பாங்களாங்க டைனிங் டேபிளில் ஹாலில், அந்த கத்தியை கையில் எடுத்துக்கிட்டு சிவா பின்னாடியே வந்திருக்கிறாங்க மாலதி. சிவாவும் மாலதியும் மாலதியோட ரூமை நோக்கி நடந்து போகிறாங்க. டோரை போய் மெதுவாக தொட போகிறாரு. இப்போ அந்த சத்தம்லாம் கேட்கவே இல்லை, நாக் பண்ணுற சத்தம்லாம் கேட்கவே இல்லை. சிவா மெதுவாக அந்த டோரில் கை வைக்கிறாரு. ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆயிடுது. ஏய் கனவு எதனா கண்டியா, ஏன்டி இப்படி பண்ணுற, தூக்கத்தை கெடுக்கிறதுக்குனே பண்ணுவியான்னு சொல்லிட்டு இப்போ கத்த ஆரம்பிக்கிறாரு சிவா. மாலதி சொல்கிறாங்க, ஐயோ சிவா சொல்கிறத கேளு, நான் சொல்கிறது உண்மை, டோரை வந்து யாரோ நாக் பண்ணாங்க, நீ தான் நாக் பண்ணுறேன்னு, ஏன்னா வீட்டில் நம்ம 2 பேர் தான் இருக்கிறோம், நீ தான் வந்து கதவை தட்டுறன்னு சொல்லிட்டு நான் ஓப்பன் பண்ணி வெளியே வந்து பார்த்தா மயான அமைதியாக யாருமே இல்லை ஹாலில். சரி நீ ரூமில் என்னை வந்து ப்ராங்க் பண்ணுற போலன்னு சொல்லிட்டு ஒரு ரூமை ஓப்பன் பண்ணி பார்த்தா நீ நல்லா தூங்கிட்டு இருந்த. அப்புறமா வந்து பார்த்தா நான் என்னோட ரூமை வந்து திறக்க முடியல, உள்ளே யாரோ லாக் பண்ணிட்டு வச்சுருந்தாங்க சிவா, சத்தியம் சிவா, எங்கள் அப்பா மேலே சத்தியம் சிவா, ஓ மேலே சத்தியம் சிவாங்கிறாங்க. இப்போது அவர் மொழியே சரியில்லை, சிவாவோட மொழியே சரியில்லை, இருந்தாலும் நம்பாத மாதிரியே சரி ஓகே நீ போய் தூங்கு, நான் இங்கே ஹால்லே படுத்துக்கிறேன், இல்லை நான் உன் ரூம்லேயே வந்து படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மாலதி சொல்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாகவே சிவாவோட ரூம் டோரை போட்டு யாரோ நாக் பண்ணுற சத்தம் மாலதிக்கு கேட்டுக்கிட்டே இருந்திருக்குதுங்க. இவங்க எந்திரிச்சு பார்த்துருக்குறாங்க, சிவா நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கிறாரு. அப்போ நமக்கு மட்டும்தான் இதெல்லாம் கேட்குதா, அவன் சொன்ன மாதிரி நம்ம ஒரு மாதிரி ஹாலோசினேஷனில் இருக்கிறோமா, இல்லையே நல்லாவே கேட்குது, கதவை உடைக்கிற அளவுக்கு யாரோ தட்டுறாங்களே, என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு சரி வேணாம், இதுக்கு மேலே சிவாவை எழுப்புனா கண்டிப்பாக கடுப்பாயிருவான், காலையில் பார்த்துக்கலாம், இதனால் காலையில் சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு அவரை ஹக் பண்ணிட்டு தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் மாலதி எந்திரிக்கிறாங்க, சிவா இல்லை ரூமில். ஒருவேளை அவர் எப்பயுமே இப்படித்தானா, இவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா வெளியே வந்து தாப்பால் போட்டு மெய்டு வருவாங்களாம் காலையில். அவங்க வரும்போது கீழ் வீட்டில் ஓனர் இருக்காங்க இல்லையா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில், அவங்க கிட்ட கீயை கொடுத்துட்டு போயிடுவாராம், மெய்டு வந்து ஓப்பன் பண்ணி விட்ருவாங்களாம். அது நாள் வரைக்கும், அதாவது அவங்க வர வரைக்குமே இவங்க மாலதி வந்து தூங்கிட்டு தான் இருப்பாங்களாம் வீட்டில். இப்போ மாலதிக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க, ஏன்னா தனியாக இருக்கிறாங்க. நைட்டு நடந்த சம்பவம் எல்லாமே அவங்க கண்ணுக்கு முன்னாடி வந்து போகுது. நைட்டுமே சரியாகவே தூங்கலை, அவங்க அறத்தூக்கத்தில் தான் இருக்கிறாங்க. இன்னுமே கண்ணு கீழே ஒரு மாதிரி டார்க் சர்க்கிள்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பயந்து போய் இருக்கிறாங்க. இருந்தாலும் பகல் நேரம் வந்துட்டாலே ஒரு தைரியம் கிடைக்குங்க, நைட்டு தான் கொஞ்சம் பயமாக இருக்கும். கொஞ்சம் வெளிச்சத்தை பார்த்தா நம்மள அறியாமலே ஒரு தைரியம் வரும் இல்லையா, அந்த தைரியத்தோட எந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகுறாங்க. வெளியே வந்து பார்க்குறாங்க, ஹால் வந்து மெயின் டோர் லாக்கில் தான் இருக்குது. ஸோ சிவா வந்து போயிட்டார், ஆஃபீஸ்க்கு போயிட்டார். இப்போ இவங்க மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கிறாங்க. மெய்டு வந்து ஓப்பன் பண்ணி விட்டால் தான் இவங்களுக்கு டோர் கீயுமே, இல்லைனா இவங்க ஃபோன் போட்டு கீழேருந்து ஆட்களை வர வைக்கணும். அதாவது ஹவுஸ் ஓனர் நம்பர் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு ஃபோன் போட்டால் அவங்க வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. ஹாலில் இருக்கிற சோஃபாவில் போய் உட்காடுறாங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. உட்காந்து ஒரு 2 செகண்ட்லேயே கிச்சனில் யாரோ ஒருத்தவங்க பாத்திரத்தை கழுவிட்டு இருக்கிற சத்தம் கேட்குது. மெய்டக்கா வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா மெயின் டோரை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு தான் போவாங்க, க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. வெளியே இருக்கிற கேட்டை தான் க்ளோஸ் பண்ணி வைப்பாங்க, அதுவுமே பூட்டு போட்டு இல்லை, அந்த லாக்கை மட்டும் லைட்டாக க்ளோஸ் பண்ணி வைப்பாங்க. இந்த லாக்கை மட்டும் க்ளோஸ் பண்ணி வைப்பாங்க, அவ்வளவுதான். ஆனால் இப்போ மெயின் டோர் லாக்கில் இருக்குது, மேலே உள்தாப்பாலும் போடலை அப்படின்னா வெளியே தான் லாக்கில் இருக்குது. இங்கே கிச்சனில் யாரோ ஒருத்தவங்க பாத்திரம் கழுவுற சத்தம் கேட்குதுங்க. மாலதிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு மாதிரி படபடன்னு வருது. எந்திரிக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்குறாங்க. உட்காந்துருக்கும் போது ஒரு சத்தம், மா இன்னைக்கு என்னம்மா சாம்பார் வைக்கணுமா ரசம் வைக்கணுமா, என்ன வைக்கணும்னு சொல்லிடுங்க முன்னாடியே, ஏன்னா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா, வெளியூருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க மெய்டோட சத்தம். இப்போ தான் இவங்களுக்கு உயிரே வருது. டக்குன்னு எந்திரிச்சு ஓடி போய் பார்க்குறாங்க, மெய்டு வந்து பாத்திரத்தை கழுவிட்டு இருக்கிறாங்க. அக்கா நீங்கள் எப்போக்கா வந்தீங்க உள்ள, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டிங்களா, ஏன் மெயின் டோர் வந்து லாக்கில் இருக்குது, நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டிங்கன்னா லாக் பண்ண மாட்டிங்களாக்கா, எதுக்குக்கா லாக் போட்டு வச்சுருக்கீங்கன்னு சொல்லி மாலதி கேட்குறாங்க.
மெய்டு சொல்கிறாங்க, அம்மா இல்லைம்மா ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், என்ன சமைக்கணும்னு சொன்னேன்னா நான் சமைச்சு வச்சிருவேம்மா, எனக்கு டைம் இல்லை, இதுக்கப்புறம் நான் வருவேனா என்னன்னு கூட தெரியாது, நான் ஊருக்கு போனேன்னா எத்தனை நாள் கழிச்சு வருவேன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி மொட்டையாகவே பேசிகிட்டு இருக்கிறாங்க. சரிக்கா நீங்கள் பருப்பு ரசமும் வச்சுருங்க, நான் போய் இப்போது வெளியே கொஞ்சம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு மெயின் டோரை ஓப்பன் பண்ணுறக்காண்டி ஹாலுக்கு வராங்க. ஹாலுக்கு வந்து மெயின் டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. மெயின் டோர் ஓப்பன் ஆகவே இல்லை. அப்போது மெய்டக்கா எப்படி வீட்டுக்குள்ளே வந்தாங்க கிச்சனுக்குள்ள? இப்போ மாலதிக்கு ஒரு மாதிரி தட்டுதுங்க. மெய்டக்கா எப்பயும் போல் பேசலை, நார்மலாக பேசலை, வேற மாதிரி பேசுகிறாங்க. அவங்க டோனே இது கிடையாது. ஒருவேளை மெய்டக்கா தானா அது? வேமா ஓடி போகிறாங்க. ஓடி போயிட்டு அக்கான்னு சொல்லி பார்த்தா அந்த இடத்துல அந்த அக்கா இல்லை. பாத்திரங்கள்லாம் கழுவ போட்ட இடத்துல பாத்திரங்கள் அப்படியே தான் கிடக்குது. ஒரு பாத்திரம் அவங்க கழுவிட்டு இருந்தாங்க இல்லையா கையில், அது தோப்பு நுரையோட இல்லாமல் கழுவி கவுத்துன மாதிரி இருக்குது. தண்ணி வடிஞ்சிட்டு இருக்குது அதுலேருந்து. மாலதிக்கு என்ன பண்ணுறனே தெரியாமல் ஒரு மாதிரி படபடன்னு வருது. அந்த இடத்துல இருந்தால் எப்படிங்க இருக்கும் அவங்களுக்கு? வேமா ஓடி போய் அவங்களோட மொபைலை எடுத்து அவங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் போடுறாங்க. ஹஸ்பண்டுக்கு ஃபோன் போட்டால் நாட் ரீச்சபிள்னு வருது. கீழே இருக்கிற அந்த ஹவுஸ் ஓனருக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அவங்களுக்கும் நாட் ரீச்சபிள்னு வருது. மெய்டக்காவுக்கே ஃபோன் பண்ணுறாங்க. மெய்டக்காவோட வீட்டுக்காரர் வீட்டிலேருந்து ஃபோன் எடுத்து சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுத தோணியில் பேசுகிறாரு. அக்கா இப்போ இங்கே வந்தாங்க, திடீர்னு பார்த்தா காணோம், எங்கே போனாங்கன்னு தெரில. என்னம்மா சொல்கிற? அக்கா நேற்று நைட்டே இறந்துட்டாங்கம்மா, அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்மா, இனிமேல் அவங்க வரமாட்டாங்கம்மா. இப்போ மாலதிக்கு குப்புன்னு வேர்க்குதுங்க. எப்படிங்க இருக்கும்? இறந்து போன ஒருத்தவங்க, நைட்டே ஹார்ட் அட்டாக்ல இறந்து போன மெய்டு எப்படி மாலதியோட வீட்டில் வந்து பாத்திரத்தை கழுவிருப்பாங்க? அதுவும் ஒரு பாத்திரம் மட்டும் கழுவி கவுத்துன மாதிரி தண்ணியோட வடிஞ்சிக்கிட்டு இருக்கு. மாலதிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நம்ம இந்த இடத்துல இருந்தால் என்னங்க பண்ணுவோம்? பாவம்ல அவங்க ரொம்ப ஒரு மாதிரி படப்படன்னு வந்து இந்த வேற வழியே இல்லை, அவங்களால வெளியவும் போக முடியாது. அதே நேரத்தில் என்ன வீட்டுக்குள்ளே இருக்குன்னே தெரில. ஆல்ரெடி நைட்டே ஒரு மாதிரி காட்டி விட்டு போயிருச்சு. ஆல்ரெடி மாலதி நைட்டு நடந்த சம்பவத்துலேருந்து இன்னும் வெளியே வரல. இப்போ காலையில் ஃப்ரெஷ்ஷாக இப்போ ஒரு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குதுன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப நெஞ்சு பிடிச்சிட்டு அந்த ஹாலில் இருக்கிற சோஃபாவில் சாஞ்சிடுறாங்க. சாஞ்சிருக்கும்போது சடனாக இவங்களோட மெயின் டோரை யாரோ ஒருத்தவங்க கீ போட்டு லாக்கை ஓப்பன் பண்ணுறாங்க. அது திறந்துட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் இவங்க ஹஸ்பண்டாக இருக்கக்கூடாதா இல்லை ஹவுஸ் ஓனராக இருக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு. டோரை ஓப்பன் பண்ண உடனேமே சிவா இந்நேரம் எப்படி வீட்டுக்கு வருவார்? அவர் ஆஃபீஸ்க்கு போயிருக்கிறாரு. இவங்க ஆல்ரெடி நிறையா மாயை உலகில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நிறைய இது இவங்க பார்த்தது எல்லாமே ஒரு மாயை மாதிரி தான் இருக்குது. இப்போ எது உண்மை எது பொய்னே தெரில. அங்கே இருந்த பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து அவங்க மேலே எரிஞ்சிருக்கிறாங்க. சிவா மேலே எரிஞ்சிருக்கிறாங்க. அவர் வந்து இவங்களை வந்து எதுவுமே சொல்லலையாங்க. ஹக் பண்ணி இவங்க அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை மாலதி, ஒன்றும் இல்லைம்மா, நான் தாம்மான்னு சொல்லிட்டு சிவா கூட ஒரு பாய் வந்திருக்கிறாருங்க. தர்காலேருந்து ஒரு பாயை கூட்டு வந்திருக்கிறாரு சிவா. அவர் இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு, நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு வெளியே இருங்க, நான் கூப்பிட்ற வரைக்கும் உள்ளே வராதிங்க, என்ன சத்தம் கேட்டாலும் உள்ளே வந்து பார்க்காதீங்க, வெளியவே இருங்க, இல்லை பெஸ்ட்டு நீங்கள் எதனா ஒரு கோயிலுக்கோ இல்லை யாராச்சும் ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துருங்க, நீங்கள் வெளியே கூட நிற்காதீங்கன்னு சொல்கிறாரு. இப்போது மாலதிக்கு ஒன்றுமே புரியலை. சிவா எதனால் பாயை கூட்டு வந்திருக்கிறாரு? இந்த வீட்டில் என்ன இருக்குது? அப்போது நைட்டு அந்த டோர் நாக் பண்ணுற சத்தம் சிவாவுக்குமே கேட்டுச்சா? இப்படி பல குழப்பத்தோட சிவாவை பிடிச்சி கேள்வி கேட்குறாங்க. ஹவுஸ் ஓனர் வீட்டில் தான் உட்கார வச்சு இப்போ சிவா எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கிறாரு. மா, நீ சொன்னது எல்லாமே உண்மைதான், நீ பார்த்தது எல்லாமே உண்மைதான். இந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு பேச்சுலராக தங்கி இருந்திருக்கிறாங்க. மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துலேருந்து வந்த பொண்ணு இந்த வீட்டில் பேச்சுலராக தங்கி வேலைக்கு போயிட்டு இருந்திருக்குதுங்க. அவங்க வீட்டில் ஏகப்பட்ட கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் இவங்க எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் அது அவங்க வீட்டுக்கு கொடுத்தா பத்த மாட்டேங்குது. 2வது இவங்கள ஒரு பையன் லவ் பண்ணி ஏமாற்றிட்டான். இப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த பொண்ணு இந்த வீட்டில் சூசைட் பண்ணி இறந்துடுறாங்க. அவங்களோட ஆத்மா இந்த வீட்டில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வந்த டெனண்ட்டுமே சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இந்த ஹவுஸ் ஓனர் வந்து நம்பலை. சும்மா எதனா சொல்லிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து வாடகை கொடுக்கறதுக்கு இது இல்லை, தெம்பு இல்லை, அதனால் என்னை வந்து ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்திருக்கிறாங்க ஹவுஸ் ஓனருமே. ஆனால் இப்போ சிவா அண்ட் மாலதி இவங்க தான் 2வது டெனண்ட். அந்த முதல் டெனண்ட் வந்து பயந்து போயிட்டாங்க. இப்போ 2வது டெனண்ட்டும் அதே வார்த்தையை சிவா போயிட்டு ஹவுஸ் ஓனர்கிட்ட சொன்னதுக்கப்புறமா, தம்பி இது ரொம்ப சீரியஸாக இருக்குது, எனக்கு தெரிஞ்ச ஒரு தர்காருக்கு அங்கே பாய் இருக்கிறாரு, நான் அவரை வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வர வச்சிருக்கிறாங்க இந்த பாயை. இப்போது சொல்கிறாருங்க, மாலதிக்கு மட்டும் கிடையாது, சிவாவுக்குமே நைட்டு மாலதி அழுகிற சத்தம் கேட்குமா, ஒரு லேடி அழுகிற சத்தம் கேட்குமா. அவங்களுக்கு எப்படி ஒரு ஜென்ஸ் அழுகிற சத்தம் கேட்டுச்சோ அதே மாதிரி
இவருக்கு ஒரு பெண் அழுகிற சத்தம் கேட்குமா. இவரும் இதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, 3 நாள் சண்டை போட்டு அவங்கவுங்க ரூமில் தான் தூங்குனாங்கன்னு. இந்த 3 நாள் நைட்டுமே சிவாவுக்கு இந்த விஷயம் நடந்திருக்குதுங்க. அவர் அங்கேருந்து அவர் ரூம்லேருந்து கிளம்பி வந்து மாலதி மாதிரியே தான் மாலதியோட ரூமை ஓப்பன் பண்ணி பார்த்தா மாலதி நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ சிவாவுக்கு ஆல்ரெடி டவுட் இருந்திருக்குது. இருந்தாலும் நம்ம தான் எதனா கற்பனை பண்ணிக்கிறோமோன்னு சொல்லிட்டு, இல்லை எதனா கெட்ட கனவு கண்டிருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவரே மனசை தேத்திக்கிட்டு இருந்திருக்கிறார். சிவாவுக்குமே இந்த மாதிரி விஷயங்களில் நம்பிக்கை கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் மாலதியும் டிட்டோ அவருக்கு நடந்த எல்லாத்தையுமே சொல்லும் போது அவரால் நம்பாமல் இருக்க முடியலைங்க. அதனால தான் அடுத்த நாள் காலையில் அவர் ஒன்றும் ஆஃபீஸ்க்கு போகலை, ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு ஹவுஸ் ஓனரோட சேர்ந்து இந்த பாயை கூப்பிட்டு வந்திருக்கிறாரு வீட்டுக்கு. அந்த பாய் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷமா மேலே வந்து ஏதோ யாரோ அழுகிற சத்தம் என்னென்னமோ கேட்டிருக்குதுங்க. அமானுஷ்யமாக இருந்திருக்குது. அந்த பில்டிங்கில் இருந்த எல்லாருக்குமே இந்த சத்தம் கேட்டிருக்குது. அமானுஷ்யமாக இருந்திருக்குது. இவங்களுமே பதறி அடித்து ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருந்திருக்கிறாங்க மாலதியுமே. ஏன்னா மாலதியால் அதுலேருந்து வெளியே வர முடியல. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா அந்த வீட்டிலே இருங்க தம்பி, பாய் வந்து எல்லாத்தையுமே எடுத்துட்டாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எங்கேயே தங்குங்கன்னு ஓனர் சொன்னதுக்கப்புறமும், இல்லை சார் நான் வேறு வீடு பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சிவா வந்து வேறு வீடு பார்த்து போயிடுறாருங்க. இதில் மாலதிக்கு என்ன ஒரு டவுட்டுனா, ஓகே இந்த வீட்டில் ஆல்ரெடி ஏதோ ஒரு பொண்ணு இருந்திருக்குது, அவங்க சூசைட் பண்ணிட்டாங்க, அவங்களோட ஆத்மா இங்கே தான் சுற்றிட்டு இருக்குன்னு சொல்கிறீங்க, ஓகே. ஆனால் மெய்டக்காவோட உருவத்தில் வந்தது யாரு? மெய்டக்கா தான் வந்தாங்களா? மெய்டக்கா தான் இறந்துட்டாங்களே, அவங்க எப்படி இங்கே வந்திருப்பாங்க? இந்த கேள்வி இப்போ வரைக்குமே மாலதியோட மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குதாங்க. சாரி, நான் வந்து இந்த மாலதி, சிவா அப்படிங்கிற பேர் எல்லாமே புனை பெயர்கள் தான். அவங்களோட ஒரிஜினல் பேரை சொல்ல வேணான்னு சொன்ன காரணத்தினால நான் சொல்லலை. ஆனால் இந்த சம்பவம் திருவான்மையூர் பக்கத்தில் இருக்கிற நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு ஏரியாவில் நடந்த ஒரு ஃப்ளாட்டில் நடந்த உண்மை சம்பவங்க. இதை உங்ககிட்ட ஷேர் பண்ண சொன்னாங்க. என்னோட நரேஷனில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வீட்லேயும் இதே மாதிரி எதுனா அமானுஷங்கள் நடந்திருக்குன்னா என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஷேர் பண்ணுங்கள். கீழே லிங்க் கொடுத்துருக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், வந்து இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க, மெம்பர்ஷிப் அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. இப்போது ஹெல்ஃபயர் விஐபிஸுங்கிற அந்த சப்ஸ்கிரிப்ஷனில் நம்ம அதாவது 399 ருபீஸ்க்கு குறைச்சிருக்கிறோம். முதல்ல 599 இருந்துச்சு, இப்போது 399க்கு குறைச்சிருக்கிறோம். ஸோ போடாதவங்க மெம்பர்ஷிப் போட்டு வச்சுக்கோங்க. எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, அதில் ஒரு சீரீஸ் வருதுங்க. அது ஒரு மினி சீரீஸ் மாதிரி நான் ஏஐயில் க்ரியேட் பண்ணி நான் போட்டிருக்கிறேன். அதை பார்த்த மெம்பர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ கீழே பதிவு பண்ணுங்கள். அதில் எபிசோடு 1 வந்துருச்சு. அடுத்தடுத்த எபிசோட்ஸ்லாம் நீங்களும் வந்து பார்க்கணும் அப்படின்னா மெம்பர்ஷிப் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான ஸ்டோரியோடு உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய்.